விஜயோட தஞ்சை பேச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் அக்கா மடம் தங்கச்சி மடம் தான் அவரோட சொந்த ஊர். அவருக்கு வந்து எஸ்ஏசியோட பேஸ் அங்க. அவர் அப்படியே வந்து அந்த பக்கம் ஈசிஆர்ல பீச் சைட்லயே வரும்போது விஜய்க்கு வெறித்தனமான ரசிகர்கள் நாகை மாவட்டத்தில் இருக்காங்க. ஓகே. நாகை மாவட்டம் கடலூர் நாகையில வந்து வெறித்தனமான ரசிகர்கள் விஜய்க்கு இருக்காங்க. அப்போ வந்து விஜயோட ரசிகர் மன்றம் வந்து வடபழனி சாலிகிராமத்துல இருக்க சோபா கல்யாண சத்திரத்துல தான் அதோட தலைமை அலுவலகமா இருக்கு. அப்போ உறுப்பினர்கள் ஏராளமா வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னு கேட்டா விஜயோட தந்தை அங்க கூட்டு போறாங்க. அப்போ என்ன பண்றாரு, சரி இவர் தான் இந்த தொகுதி எம்எல்ஏவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கூப்பிட்டு பப்ளிசிட்டி பிரியர் தான் புஷி. ஒன்னு அங்க இருக்கவங்க கூப்பிட்டு விஜயோட மன்றத்துக்கு வாங்க திறப்புல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கூட வந்தோடனே அவங்களுக்கு சின்ன சின்ன உதவி அன்னதானம் போடுறது அப்படிலாம் பண்ணோன்னு இவரை கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டாங்க. விஜய் ரசிகர்லாம் இல்ல இவர். விஜய் ரசிகர்லாம் கிடையாது. இதெல்லாம் எந்த வருடம் நீங்க சொல்றதா இருக்கும்? ஒரு ரஃபா சொல்லுங்க. இதாவது இவர் வந்து எப்ப தோக்குறாருன்னு கேட்டா 2011ல தோக்குறாரு. ஓகே. அப்ப அவருக்கு அதுக்கு முன்னாடி 2006 2011 காலகட்டத்தில் தான் இவர் அங்க இருக்கிறார். யாரு? புஷி ஆனந்த் வந்து பதவியில இருக்காரு. ஒரு முறை தான் இருக்காரு. சோ 11க்கு பிறகு தான் இவர் வந்து ஆமா 11க்கு பிறகு தான். அப்ப என்ன பண்றாரு, 11ல இவர் தோல்வியை தழுவிடுறாரு. திரும்பவும் தேர்தல் அதே தொகுதி தோல்வியை தழுவிடுறாரு. தோல்வியை தழுவணும்னா என்ன ஆயிடுதுன்னு கேட்டா அந்த புஷி தொகுதியை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகே. பாண்டிச்சேரியில ரெண்டா பிரிக்கிறாங்க. ஏற்கனவே 13,000 ஓட்டு தான் அது. அதை ரெண்டா பிரிக்கிறாங்க. அதை ரெண்டா பிரிச்சு என்ன பண்றாங்க, பாதி ராஜ்பவன் தொகுதியில சேர்த்துறாங்க, பாதி இன்னொரு தொகுதியில சேர்த்துறாங்க. 2 தொகுதி ஆயிடுச்சு. அப்ப இவருக்கு புஷி தொகுதி உடஞ்சு போயிடுச்சு. இவர் என்ன பண்றாரு, சரி இப்ப நம்மளுக்கு வலுவான ஆளுங்க வேணுமே, என்ன பண்றாரு, இந்த கடலூர் நாகையில போயிட்டு ரசிகர் மன்றத்துக்கு வந்து கௌரவ தலைவரா போட்டுங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை யங்ஸ்டரை இதை காட்டணும், அரசியலா பலத்தை காட்டணும்ன்றதுக்காக விஜய் ரசிகர்கள் தன்னோட அரசியல் பலத்தை காட்டணுன்றதுக்காக அவங்களுக்கு சில சில சின்ன பொருளுதவிலாம் செய்யறாரு. செய்த உடனே கௌரவ தலைவர்னு போடுறாங்க. அந்த போர்டை திறந்து வைக்கிறதுக்கு எஸ்ஏசி போறாரு. ஓகே. எஸ்ஏசி போடும்போது எஸ்ஏசி பார்வையிலனும் ஐயோ ஒரு எம்எல்ஏவே நம்மளோட பையனோட மன்றத்துல வந்து கௌரவ தலைவரா இருக்காருன்னா இவர் எக்ஸ்எம்எல்ஏ அதான் சொல்றாரு. எம்எல்ஏவா இருந்தவர் தானே. நீங்க பெரும்பாலும் எக்ஸ்எம்எல்ஏ பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. எம்எல்ஏ தென் மாவட்டங்களில் ஏடிஎம் அமைச்சர்கள் எல்லாம் இன்னுமே அமைச்சர் வணக்கம் அமைச்சர் வந்திருக்காரு, மாவட்டம் வந்திருக்காருன்னு வாங்க. என்னங்க அமைச்சர் வீட்டுல இருக்காருன்னா உடனே அமைச்சர் வராருங்கன்னு வாங்க. அப்படிதான் இருக்கு. இவரு செயல்பாடை பார்த்த உடனே ஒரு கொஞ்சம் வயசானவரா இருக்காரு வான்னு சொல்லிட்டு இவங்க தந்தை என்ன பண்றாரு, நேரா இங்க கொண்டு வந்து 2015 காலகட்டத்துல இருந்து விஜயோட 15 அதாவது நல்லா கேட்டீங்கன்னா 15 காலகட்டத்துல சோபா கல்யாண மண்டபத்துல புஷி ஆனந்துக்கு ஒரு மாநில பொறுப்பு தராங்க விஜய் மக்கள் இயக்கத்துல.